ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி கோலம் போடுறது, இந்த விரலை எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 விரலில் போட போகிறோம். எப்படி வருது பாருங்கள். இதில் இன்னும் மெலிசான கோடாக போடுவாங்க. இதில் திக்காகவும் போடலாம். இப்போ வந்து இப்படி போட்டிருக்கோம். இதே இப்படி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் பாருங்கள். 2 விரல் இப்படியும் இழுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த 3 விரலை வச்சு எப்படி டபுள் லைனில் போடுறோம் இல்லையா, அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 3 விரலில் மாவு இருக்குது பார்த்தீங்களா. இது 3 விரலில் போட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த 5 விரல்லையும் போடுவாங்க. இதே 3 விரலில் 3 விரலில் போட்ட மாதிரி தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லைனு. இது 5 விரலில் இப்போ போடலாம். இப்படி தான் மாவு எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த 5 விரலில் போடுறது. இப்போ இதில் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒன்று, இப்படி போடலாம். இப்படி 5 விரலில் போடுறது. இது தெரியுதுங்களா? இந்த 5 விரலில் போடுறதுக்கும் இந்த 3 விரலில் போடுறதுக்கும் இது 2 லைன் தான் வரும். 3 விரலில் போடுறது. இதில் எக்ஸ்ட்ரா பாருங்கள், ஒரு லைன் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இது 5 விரலில் போடுறது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் 5 விரலில் போடுறது. இதுவும் அழகாக தான் இருக்கும். இதே நம்ம 2 விரலில் போடுறது ரொம்ப சின்னதாக இப்படி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. நான் இப்படி தான் போடுறேன். இது பாருங்கள், 2 விரலில் போட்டது. இதுவும் 2 விரலில் தான். நம்ம கொஞ்சம் இப்படி இழுக்கணும் மாவை. இப்படி இழுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இழுக்கணும். இது வந்து இப்படி இந்த சைடு இப்படி வருங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இந்த சைடு இந்த வாக்கில் இழுக்கணும். இது வந்து 3 விரலில் போட்டது டபுள் லைனு. இது 5 விரலில் போட்டது. ஆனால் 3 லைன் வரும். இது இதில் தெரியல உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் தெரியும் பாருங்கள். இது நல்லா இருக்கா? இது 5 விரலில் போட்டது. இதில் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம். டிசைன் பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன கோலம் வந்தால் கூட நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கோல மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் அரிசி மாவும் கலந்துருக்கு. நம்ம கோல மாவு இருக்கு இல்லையா, அந்த நார்மலாக கடையில் வாங்குவோம்ல, அந்த மாவும் கலந்துருக்கு. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் வருது. ஆனால் நம்ம அரிசி மாவு அதிகமாக போட்டோம்னா இந்த மாதிரி அதிகமாக வராது. நல்லா அழகாக அந்த கோடு மட்டும்தான் நமக்கு வரும். அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது, எப்படி போடலாம், என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.